திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே குறுக்கே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க முயன்ற அரசு பேருந்து சாலையின் நடுவே உள்ள டிவைடரில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த டிவைடர் அருகே நின்றிருந்த விவசாயி செல்லப்பன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்து தொடர்பாக காவல்துறை விசாரணை நடைபெறுகிறது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தனியார் நீச்சல் பயிற்சி பள்ளியில் நடைபெற்ற மாநில அளவிலான சப் ஜூனியர் மற்றும் ஜூனியர் நீச்சல் போட்டிகளில் 38 மாவட்டங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியர் பங்கேற்றனர். வயது அடிப்படையில் அதிவேக நீச்சல், மிதத்தல், டைவிங் உள்ளிட்ட 110 விதமான நீச்சல் போட்டிகள் நடைபெற்றது. இதில் வெற்றி பெறுவோர் தேசிய அளவிலான நீச்சல் போட்டிக்கு தகுதி பெற உள்ளனர். திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 10 ஆண்டுகளாக அகற்றப்படாமல் இருந்த காலாவதியான மாத்திரைகள், அறுவை சிகிச்சை உபகரணங்கள் மற்றும் மருத்துவ கழிவுகள் சமூக ஆர்வலர்களின் புகாரை தொடர்ந்து அப்புறப்படுத்தப்பட்டன. 20க்கும் மேற்பட்ட பைகளில் கழிவுகள் அகற்றப்பட்டு மருத்துவமனை வளாகம் தூய்மைப்படுத்தப்பட்ட நிலையில் இந்த நடவடிக்கைக்கு நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர். சென்னை தாம்பரத்தை அடுத்த முடிச்சூர் ராயப்பன் நகர் பகுதியில் நள்ளிரவில் ஆட்கள் இருக்கும்போதே அடுத்தடுத்த வீடுகளில் புகுந்து முகமூடி கொள்ளையர்கள் துணிகரமாக கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 4 பேர் கொண்ட கும்பல் போர்வையை போர்த்திக் கொண்டு பயங்கர ஆயுதங்களுடன் வீடுகளின் பூட்டுகளை உடைக்கும் காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியுள்ளன. சிசிடிவியில் சிக்காமல் இருக்க தெரு விளக்குகளை அணைத்துவிட்டு இக்கும்பல் இந்த கைவரிசையை அரங்கேற்றிய நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். புதுச்சேரியில் கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை தனியார் ஆக்கிரமித்த வழக்கில் அரசின் செய்தித்துறை இயக்குநர் கைது செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி காமாட்சியம்மன் கோயில் நிலம் போலி ஆவணங்கள் மூலம் அபகரிக்கப்பட்ட வழக்கில் 17 பேர் கைதாகியுள்ளனர். வருவாய்த்துறையில் சார்பு பதிவாளராக இருந்தபோது ஆவணங்களை சரிபார்க்காமல் லஞ்சம் பெற்றதாக கிடைத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தற்போது செய்தித்துறை இயக்குநராக உள்ள சுரேஷ் ராஜ் லஞ்ச ஒழிப்புத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே விவசாய தோட்டங்களில் சுற்றித் திரியும் சிறுத்தையால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். நேற்று மட்டப்பாறை பகுதியில் உள்ள வயலில் சிறுத்தை செல்வதை அருண்குமார் என்பவர் மொபைல் போனில் படம் பிடித்துள்ளார். அதில் சிறுத்தை பசியுடன் இருப்பது போல் தென்படுவதால் அப்பகுதி மக்கள் சிறுத்தையை உடனே பிடிக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் நடத்தப்போவதாக தெரிவித்துள்ளனர். கோவை ராமநாதபுரம் மேம்பாலத்தில் ஆபத்தான முறையில் நடந்த திருமண போட்டோஷூட் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சையை கிளப்பியுள்ளது. காரில் தொங்கியபடி மணமகன் நடத்திய போட்டோஷூட் வீடியோ பலரின் முகசுளிப்பை ஏற்படுத்திய நிலையில் இதுபோன்ற அநாகரிக நடவடிக்கைகளை தடுக்குமாறு காவல்துறைக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்வேறு சம்பவங்களில் பறிமுதல் செய்யப்பட்ட 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2.5 டன் குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தீயிட்டு அழிக்கப்பட்டன. நீதிமன்ற உத்தரவை அடுத்து பழவேலி பகுதியில் குழி தோண்டி குட்கா, ஹான்ஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்களை போட்டு தீ வைத்து காவல்துறையினர் அழித்தனர். சிதம்பரத்தை அடுத்த கிள்ளை பகுதியில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள், அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டன. பரங்கிப்பேட்டை பகுதியில் ஹைட்ரோ கார்பன் கிணறு அமைக்க அனுமதி கோரப்பட்டுள்ளதை கண்டித்து திரண்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர், பல்வேறு சமூக அமைப்பினர் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். காரைக்கால் அருகே வங்கக்கடலில் மீன்பிடித்த மீனவர்களின் வலையில் 500 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானதாக கூறப்படும் குரு பகவான் சிலை சிக்கியது. கரை திரும்பிய மீனவர்கள் அந்த சிலையை மாவட்ட துணை ஆட்சியரிடம் ஒப்படைத்தனர். சிலை கடத்தலின் பொழுது கடலில் விழுந்ததா அல்லது வீசப்பட்டதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை சிப்காட் அருகே உள்ள டாஸ்மாக் குடோன் முன்பு பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் ஊழியர்கள் 2வது நாளாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது தமிழக அரசுக்கு எதிராக முழக்கங்களையும் எழுப்பியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.
புதுச்சேரி வில்லியனூர் அருகே உள்ள தனியார் தொழிற்சாலையில் சுவரேறி குதித்து இரும்பு பைப்புகளை திருடிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் ரோந்து போலீசார் சந்தேக நபர்களை மடக்கி பிடித்து விசாரித்ததில் திருட்டு உறுதியானது. திருடப்பட்ட இரும்பு பைப்புகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் ஏற்கனவே பல வழக்குகளில் தொடர்புடைய 3 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். சென்னை கத்திவாக்கம் அருகே 2 புறநகர் ரயில்கள் நீண்ட நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டதால் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். சென்னை சென்ட்ரலில் இருந்து கும்மிடிப்பூண்டி செல்லும் 2 ரயில்கள் இரவு 7:30 மணி அளவில் எண்ணூர் கத்திவாக்கம் ரயில் நிலையத்தில் டிராக் டவுன் காரணமாக நிறுத்தப்பட்டன. ரயில் எந்த தண்டவாளத்தில் செல்ல வேண்டும் என்ற சிக்னல் கிடைக்காததால் ரயில்கள் நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் லூப் லைனில் மெதுவாக ரயில்கள் இயக்கப்பட்டன. சென்னை ஈசிஆர் சாலையில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலில் சிக்கி ஆம்புலன்ஸ் ஒன்று அரை மணி நேரத்திற்கு நகர முடியாமல் தவித்தது. அக்கரை சிக்னல் பகுதியில் வழக்கத்தை விட அதிக அளவில் நேற்று போக்குவரத்து நெரிசல் இருந்ததால் வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்றன. இதனால் ஆம்புலன்ஸும் அரை மணி நேரத்திற்கு மேலாக நெரிசலில் சிக்கியது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் முகாமில் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த ஜெயக்குமார் மற்றும் பெருந்துறை தொகுதியில் தாவேகா வேட்பாளராக போட்டியிட்ட அருணாச்சலம் மேடையில் அமர்ந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. மேலும் அமைச்சரிடம் மனுக்களை வழங்க பொதுமக்கள் திரண்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மயிலாடுதுறை அருகே பாண்டவர்கள் பூஜித்ததாக நம்பப்படும் கோயிலின் சிலைகளை திருடிய சம்பவத்தில் மேலும் 2 காவல்துறையினர் கைது செய்தனர். மணல்மேடு நீலகண்டேஸ்வரர் கோயிலில் கடந்த மாதம் சண்டிகேஸ்வரர், மங்களநாயகி, அமிர்தகரவள்ளி உள்ளிட்ட 4 சிலை திருடுபோன சம்பவத்தில் இலுப்பப்பட்டு பகுதியைச் சேர்ந்த 2 தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே ஆசிரியர் அடித்ததில் மாணவனின் காது ஜவ்வு கிழிந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வி கோட்டா பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர் வீட்டுப்பாடம் எழுதாததால் ஆசிரியர் தாக்கியதாக கூறப்படும் நிலையில் பெற்றோர் அளித்த புகாரில் சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகரில் மகளிர் சுயோதவி குழுக்கள் பெயரில் போலி ஆவணங்களை பயன்படுத்தி சுமார் 28 லட்சம் ரூபாய் கையாடல் செய்த நிதி நிறுவன மேலாளரை குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். மதுரை மாவட்டம் தும்பக்குளம் பகுதியைச் சேர்ந்த பகவதி தெய்வம் தனியார் நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றி வந்தார். அங்கு கடன் பெறுவதற்காக வந்த குழுக்களின் ஆவணங்களை பயன்படுத்தி மோசடியில் ஈடுபட்டுள்ளார். ஆய்வில் இது தெரியவந்ததை அடுத்து காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பாக்யராஜ் இயக்கியும் நடித்தும் உருவாக்கிய 25 படங்களும் காலத்தால் பேசப்படும் ரத்தினங்கள் என்று நடிகர் சிவகுமார் தெரிவித்துள்ளார். மறைந்த இயக்குநர் பாக்யராஜுக்கு கோவை நவ இந்தியா பகுதியில் நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. பாக்யராஜ் குடும்பத்தினர் மற்றும் திரைப்பிரபலங்கள் கலந்து கொண்ட இந்நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் சிவகுமார், பாக்யராஜ் கணவனாக அமைந்ததற்கு பூர்ணிமா பெருமைப்பட வேண்டுமென நெகிழ்ச்சியுடன் பேசினார். அந்த 25 படங்களும் ரத்தனங்கள். அந்த ரத்தன வழியாக பாக்யராஜ் என்றென்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டே இருப்பார். அந்த மகா மனிதனுக்கு மனைவியாக வாழ்கின்ற பாக்கியம் கிடைத்ததால் நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் 50 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தை உச்சநீதிமன்ற நீதிபதி KV விஸ்வநாதன் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி திறந்து வைத்தனர். நிகழ்ச்சியில் பேசிய நீதிபதி விஸ்வநாத், அறிமுகம் அல்லது சிபாரிசு இல்லாத காரணத்தால் எந்த இடம் வழக்கறிஞரும் வாய்ப்பை இழக்கக்கூடாது என்று வலியுறுத்தினார். பல்வேறு பின்னணிகளைச் சேர்ந்த இளைய வழக்கறிஞர்களுக்கு சமமான வாய்ப்புகளை வழங்கி அவர்களை வளர்த்தெடுப்பதை மூத்த வழக்கறிஞர்கள் தங்களது தொழில்முறை மற்றும் தார்மீக பொறுப்பாக கருத வேண்டும்.